வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டின். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கட்சி தொண்டர்களுடன் ஹோலி பண்டிகையை கொண்டாடினார் ராகுல் காந்தி. சிவகங்கை மாவட்டத்தில் ரூபாய் 5,300 கோடி முதலீட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் MRF நிறுவனம் கையெழுத்திட்டது. திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயிலுக்கு தமிழில் பெயர் சூட்டிட வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை இடமும் வழங்கப்படுவதாக தகவல். தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கட்சி தொண்டர்களுடன் ஹோலி பண்டிகையை கொண்டாடினார். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் தொழிலாளர்கள், தலைவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களின் மத்தியில் ராகுல் காந்தி அனைவரின் மீதும் வண்ணங்களை பூசியதோடு பூக்களை தூவி ஹோலி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். முன்னதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களுக்கு ஹோலி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதில் துயரங்களை குறைக்கும் இந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தில் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஹோலி பண்டிகை வாழ்த்துக்கள் என்றும் உங்கள் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியின் வண்ணங்களால் நிறைந்திருக்கட்டும் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். மேலும் ஹோலி என்பது நமது வண்ணமயமான பன்முக கலாச்சார சமூகத்தின் ஆன்மாவை வெளிப்படுத்தும் ஒரு பண்டிகை என்றும் இது பல நூற்றாண்டுகளாக நமது நாகரிகத்தின் அடையாளமாக இருந்து வரும் பன்முகத்தன்மையில் ஒற்றுமை என்றும் பரஸ்பர நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தின் பாரம்பரியத்தை கொண்டாடுகிறது எனவும் இந்தியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் ஹோலிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் ஒற்றுமையின் பிரம்மாண்டமான பண்டிகை ஹோலி என்றும் மகிழ்ச்சி, உற்சாகம், இனிமை மற்றும் சகோதரத்துவத்தின் பல்வேறு வண்ணங்களால் நிறைந்துள்ளது எனவும் அனைவரையும் அரவணைத்து அனைவருடனும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள் எனவும் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் ஹோலி வாழ்த்துக்கள் எனவும் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிப்காட் இலுப்பைக்குடி தொழிற்பூங்காவில் ரூபாய் 5,300 கோடி முதலீட்டில் 1000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் MRF நிறுவனம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்திட்டது. MRF நிறுவனம் டயர்கள், டியூப்கள் மற்றும் பாதுகாப்பு பட்டைகள் ஆகியவற்றை தயாரித்து உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளில் விநியோகம் செய்து வரும் பாரம்பரியமிக்க நிறுவனமாக அமைந்துள்ளது. இந்நிறுவனம் இந்தியாவில் 10 இடங்களில் தனது ஆலைகளை நிறுவியிருந்தாலும் தமிழ்நாட்டில்தான் அதிக எண்ணிக்கையில் நிறுவனங்களை நிறுவியுள்ளது. திருவொற்றியூர், அரக்கோணம் மற்றும் பெரம்பலூர் ஆகிய இடங்களில் தனது உற்பத்தி ஆலைகளை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் MRF நிறுவனம் தனது வணிகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் வகையில் அடுத்த 12 ஆண்டுகளில் ரூபாய் 5,300 கோடியில் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு மற்றும் 1000 நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சிவகங்கை மாவட்டம் சிப்காட் இலுப்பைக்குடி தொழிற்பூங்காவில் ஒரு புதிய அதிநவீன டயர் உற்பத்தி ஆலை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயிலுக்கு தமிழில் பெயர் சூட்டிட வேண்டும் என்று மத்திய அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயிலில் கர்த்தவ் எத்துவார் என ஹிந்தியில் பெயர் வைக்கப்பட்டுள்ளதற்கு தமிழகத்தில் கடும் கண்டனம் எழுந்து வருகிறது. திமுக மற்றும் கூட்டணி தலைவர்கள் மட்டுமின்றி பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக கூட்டணியில் உள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். பல்வேறு எதிர்ப்புகளை தொடர்ந்து ஹிந்தியில் உள்ள பெயரை அகற்ற தெற்கு ரயில்வே ஒப்புதல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட திருச்சி மண்டல ரயில்வே அலுவலகத்தின் நுழைவு வாயிலுக்கு கர்த்தவ் எத்துவார் என இந்தியில் பெயரிடப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன எனவும் தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு நிறுவனங்களில் தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய மொழிகளில் பெயர்கள் குறிப்பிடப்படும் நிலையில் இந்த வாயிலின் பெயரில் உள்ள தமிழ் குறிப்பு உரிய மொழிபெயர்ப்பு இல்லாமல் இந்திக்கான சொல்லாகவே பொறிக்கப்பட்டுள்ளது என்றும் இதற்கான எதிர்குரல்களுக்கு மதிப்பளித்து தற்போது இந்தி பெயரை அகற்றிட ரயில்வே அதிகாரிகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக செய்திகள் வருகின்றன எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழ் மொழியின் மீது கொண்டுள்ள பற்றை தமிழக மக்கள் நன்கறிவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் உலக நாடுகளுக்கு செல்லும் போது கூட உலகின் தொன்மைமிகு மொழியான நம் தமிழின் சிறப்புகளை
பெருமிதத்தோடு குறிப்பிடும் நமது பிரதமர் சமீபத்தில் மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்க மலேசிய அரசோடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதும் நினைவு கூறத்தக்கது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ் மொழிக்கான அங்கீகாரத்தை தொடர்ந்து மத்திய அரசு அளித்து வரும் நிலையில் இதுபோன்ற நிகழ்வுகளை தவிர்த்திட வேண்டும் என்றும் மத்திய அரசு உடனடியாக இதில் தலையிட்டு திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயிலுக்கு தமிழில் பெயர் சூட்டிட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடம் வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கட்சிகளிடையே கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திமுக கூட்டணியில் விசிக, தேமுதிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வந்தது. தாவேக்குவுடனும் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியானது. அதாவது காங்கிரஸ் தரப்பில் ஒரு பிரிவினர் தாவேக்குவுடன் கூட்டணி வைக்க வலியுறுத்துவதாக கூறப்பட்டது. ஆனால் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை திமுகவுடன் தான் கூட்டணி என்று கூறி வந்தார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் நேற்று திடீரென சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது செல்வ பெருந்தகை, திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, டி.ஆர். பாலு ஆகியோர் உடனிருந்தனர். இந்நிலையில் இறுதியாக தற்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை இடமும் வழங்க முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று மாலையில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தெரிய வருகிறது. தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும், தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும், இதனால் இன்று முதல் 6ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும், 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும், 10ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்கள் தெரிவித்துள்ளது. மதுராந்தகத்தில் புதிய பேருந்து நிலையத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் புதிதாக பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு 37 கோடியே 85 லட்சம் மதிப்பீட்டில் 51 கடைகள் உட்பட நவீன வசதிகளுடன் புதிய பேருந்து நிலையத்தை கட்டி முடித்துள்ளது. இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மதுராந்தகம் அடுத்த சிலாவட்டம் பகுதியில் ரூபாய் 18 கோடி செலவில் 15,000 மெட்ரிக் டன் நெல் பாதுகாக்கும் நிலையத்தையும் மேற்கூரையுடன் நவீன நெல் சேமிப்பு தளங்களை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அப்போது அரசு அலுவலர்கள் பலர் பங்கேற்றனர். சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு 1 கோடியே 97 லட்சம் மதிப்பீட்டில் உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி வழங்கினார். வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 1 கோடியும், சிபிசிஎல் நிறுவனம் மற்றும் HPCL நிறுவனம் ஆகியவை சார்பில் 97 லட்சமும் என ரூபாய் 1 கோடியே 97 லட்சம் மதிப்பீட்டில் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யும் போது நோயாளிகளுக்கு பயன்படும் மல்டிபேரா மானிட்டர், வெண்டிலேட்டர் உள்ளிட்ட நவீன உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி வழங்கினார். நிகழ்ச்சியில் அரசு ஸ்டான்லி மருத்துவமனை முதல்வர் அரவிந்த், மருத்துவமனை RMO வளர்மதி, சிபிசிஎல் நிறுவனத்தின் நடராஜன், HPCL நிறுவனத்தின் சீனிவாசன் மற்றும் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேக்கூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரூபாய் 78 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதலாக கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் திறந்து வைத்து மருத்துவ பெட்டகங்களை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த மேக்கூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரூபாய் 78 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதலாக கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட பிரதிநிதி குப்புசாமி தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி கலந்து கொண்டு ரூபாய் 78 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி வைத்து மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார்.
அப்போது பயனாளிகளுக்கு மருத்துவ பெட்டகங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் ஆறுமுகம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கேசவன், வட்டார மருத்துவ அலுவலர் சரவணன், மருத்துவ அலுவலர் வெங்கடேசன், திமுக பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை போரூர் அடுத்த செட்டியார் அகரம் பகுதியில் 101 கோடியே 90 லட்சம் மதிப்பில் பாதாள சாக்கடை திட்ட பணிகளை மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி தொடங்கி வைத்தார். சென்னை போரூர் அடுத்த செட்டியார் அகரம் பகுதியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் காரம்பாக்கம் பகுதியில் 101 கோடியே 90 லட்சம் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டத்தை காணொலி காட்சி மூலம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி ரிப்பன் வெட்டி பாதாள சாக்கடை திட்டத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் 11வது மண்டல குழு தலைவர் ராஜன், 150வது வட்ட மாமன்ற உறுப்பினர் ஹேமலதா கணபதி, வட்ட செயலாளர் சுந்தர் மற்றும் குடியிருப்போர் நலசங்கத்தினர், அரசு அதிகாரிகள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட சென்னை அண்ணா அறிவாலயத்தின் திமுக அலுவலகத்தில் திருவண்ணைநல்லூர் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் மா. சந்திரசேகரன் மனு தாக்கல் செய்தார். சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தின் தலைமை திமுக அலுவலகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட திமுக நிர்வாகிகள் விருப்ப மனு அளித்து வருகின்றனர். அதன்படி உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு திருவண்ணைநல்லூர் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான மா. சந்திரசேகரன் கழக நிர்வாகிகளுடன் மனு தாக்கல் செய்தார். உலகம் உங்கள் கையில் என்ற திட்டத்தின் கீழ் பாகுபாடின்றி இலவச மடிக்கணினியை தமிழக அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி திருவண்ணைநல்லூர் அடுத்த மணக்குப்பம் பகுதியில் செயல்படும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அடுத்த மணக்குப்பம் பகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. கல்லூரியில் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் தமிழக அரசு சார்பில் வழங்கப்படுகின்ற இலவச மடிக்கணினி 100க்கும் மேற்பட்ட முதுகலை மாணவர்களுக்கு வழங்காததை கண்டித்து மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வளாகம் முன்பு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த கல்லூரி முதல்வர் இந்திரா மாணவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தைக்கு கட்டுப்படாத மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாகுபாடின்றி மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் தங்களுக்கு மடிக்கணினி வழங்கும் வரை போராட்டம் தொடரும் எனவும் மாணவர்கள் தெரிவித்தனர். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து பேரணாம்பட்டு நகர பகுதியில் இஸ்லாமியர்கள் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு நகர பகுதியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளரும் நகராட்சி உறுப்பினருமான ஆலியார் சுல்தான் அகமது தலைமையில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வீரமரணம் அடைந்த ஈரான் அதிபர் இமாம் அலி கமேனிக்கும் உயிரிழந்த குழந்தைகள் உள்ளிட்ட பொதுமக்களுக்கும் இஸ்லாமியர்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். மேலும் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். அப்போது அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளுக்கு மற்ற நாடுகள் உதவக்கூடாது எனவும் அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போரை நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். கேரள மாநிலத்தில் தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றும் செவிலியர்களுக்கு ரூபாய் 40,000 வழங்க அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி கேரள மாநில அரசின் தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு செவிலியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள மாநிலத்தில் தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றும் செவிலியர்களுக்கு ஊதியமாக வழங்கப்பட்டு வரும் ரூபாய் 10,000 உயர்த்தி ரூபாய் 40,000 வழங்க கேரள அரசு அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினர். செவிலியர்களின் கோரிக்கைக்கு கேரள அரசு செவிசாய்க்காததால் கேரள மாநிலம் முழுவதும் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றும் 10,000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் திருவனந்தபுரம் பாளையம் ரத்த சாட்சி மண்டபத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு சென்றனர். அதன் பின்னர் கேரள மாநில தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு பாளையம் தம்பானூர் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சுகாதாரத்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களை நியமிப்பதை நிறுத்திவிட்டு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும். தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றும் செவிலியர்களுக்கு ரூபாய் 40,000 வழங்க அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினர். இதுகுறித்து செவிலியர் தர்ஷினி தெரிவிக்கையில், ஈரான் அதிபர் அயத்துல்லா அலி குய்மேனியை படுகொலை செய்த அமெரிக்கா இஸ்ரேலை கண்டித்து சிதம்பரத்தில் இஸ்லாமிய கூட்டமைப்பு கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரான் அதிபர் அயத்துல்லா அலி குய்மேனியை படுகொலை செய்த அமெரிக்கா இஸ்ரேலை கண்டித்து அனைத்து ஜமாத் கூட்டமைப்பினர் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
அதன்படி கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மேலவீதி பெரியார் சிலை அருகே ஈரான் அதிபர் அயத்துல்லா அலி கொய்மேனி படுகொலை செய்த அமெரிக்கா இஸ்ரேலை கண்டித்து அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பு கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உலகம் அமைதி பெற வேண்டும் என வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் மூசா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர் சேகர், நகர செயலாளர் தமிமுன் அன்சாரி, ஜமாத் நிர்வாகிகள் ஜாகிர் உசேன், சாகல் உள்ளிட்ட ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு அமெரிக்கா இஸ்ரேலை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆன்லைன் மற்றும் கார்ப்பரேட் வர்த்தகத்திற்கு எதிராக சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் மே மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள 43வது வணிகர் தின மாநாட்டை முன்னிட்டு விழுப்புரத்தில் கடலூர் மண்டல வணிக நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வணிகர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மே மாதம் 5ஆம் தேதி வணிகர் தின மாநாடு திருவாரூரில் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஆன்லைன் மற்றும் கார்ப்பரேட் வர்த்தகத்தின் காரணமாக சிறு மற்றும் நடுத்தர வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு எதிராக தனி சிறப்பு சட்டம் இயற்ற மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் ஜிஎஸ்டியில் வரி விகிதம் குறைக்கப்பட்டாலும் அதனுடன் தொடர்புடைய சட்ட விதிகளில் மாற்றம் செய்யப்படவில்லை என்றும் அவற்றில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் எனவும் தெரிவித்தார். மேலும் வணிகர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் டெல்லி நோக்கி போராட்டம் நடத்தப்படும் என்றும் வணிகர்களின் பல்வேறு கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக நிறைவேற்ற உறுதியளிக்கும் கட்சிகளுக்கே வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு அளிக்கப்படும் எனவும் விக்ரமராஜா தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பிரதிநிதி ஏபிஆர் பழனிராஜா ஏற்பாட்டில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆச்சால்புரம் கிராமத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவுறுத்தலின் படிக்கும் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் எம்.ஆர்.கே.பி. கதிரவன் வழிகாட்டுதலின் படிக்கும் மாவட்ட பிரதிநிதி ஏவிஆர் பழனிராஜா ஏற்பாட்டில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி தலைமை தாங்கினார். கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபாண்டியன், அவைத்தலைவர் கருணாநிதி, நகர செயலாளரும் பேரூராட்சி மன்ற தலைவருமான கணேசமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமில் பாண்டிச்சேரி மருத்துவ விஞ்ஞான ஆராய்ச்சி கழக மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் பிரியங்கா, மேகலா, முத்துராஜ் உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் பங்கேற்று 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு ஆகியவற்றை கண்டறிந்து கண், காது, மூக்கு, தொண்டை ஆகியவற்றிற்கு சிகிச்சை அளித்து மருந்து மாத்திரைகளை இலவசமாக வழங்கினர். முகாமில் மருத்துவ ஒருங்கிணைப்பாளர் சத்தியமூர்த்தி, கட்சி நிர்வாகிகள் சேகர், கண்ணன், கணேசமூர்த்தி, ஞானசேகர், விஜய், கணேசமூர்த்தி, கருணாநிதி, ஐயப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் சன்னதி தெரு பகுதியில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சர் வி. சோமசுந்தரம் பங்கேற்று ஏழை எளியோருக்கு அன்னதானத்துடன் நலத்திட்ட உதவிகள் வழங்கி ஜெயலலிதா பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினார். காஞ்சிபுரம் மாநகராட்சியின் 6வது வார்டு சார்பில் காமாட்சியம்மன் சன்னதி தெரு பகுதியில் வட்ட செயலாளர் முருகன் ஏற்பாட்டிலும் பகுதி கழக செயலாளர் பாலாஜி முன்னிலையிலும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் பங்கேற்று அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானத்துடன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் அதிமுக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் கணேசன், மைதிலி, திருநாவுக்கரசு, மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம், கழக கைத்தறி பிரிவு துணை செயலாளர் யுவராஜ், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சோமசுந்தரம், மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார், மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி, பகுதி கழக செயலாளர் கோல்டு ரவி உட்பட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். வேங்கை வாசல் ஊராட்சியில் ரூபாய் 1,85,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய சமுதாய நலக்கூடத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் புனித தோமையர் மலை தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட வேங்கை வாசல் ஊராட்சியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையின்படியும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆசியுடனும்
தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 1,85,00,000 மதிப்பீட்டில் புதிய சமுதாய நலக்கூடமும் பெருநிறுவனங்களின் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் நவீன உடற்பயிற்சி கூடமும் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் தலைமை தாங்கினார். வேங்கைவாசல் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயச்சந்திரன் முன்னிலை வகித்தார். விழாவில் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் பங்கேற்று சமுதாய நலக்கூடத்தையும் உடற்பயிற்சி கூடத்தையும் திறந்து வைத்தார். விழாவில் வேங்கைவாசல் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அன்புமணி, புனித தோமையார் மலை ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடேசன், ஒன்றிய பெருந்தலைவர் சங்கீதா பாரதிதாசன், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள், ஊராட்சி செயலர் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெண்களுக்கு செய்திட்ட திட்டங்களான கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், பணிபுரியும் மகளிர் நலம் காக்க 18 இடங்களில் தோழி விடுதிகள் என்பன உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை எடுத்துரைத்தார். மேலும் தொடரப்போகும் 2026 திமுக ஆட்சியிலும் இதுபோன்ற திட்டங்கள் தொடரும் எனவும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தெரிவித்துள்ளார். சோளிங்கரில் 4,66,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தின் கடைகள் சோளிங்கர் நகராட்சி பொறுப்பு ஆணையர் தலைமையில் ஏலமிடப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையம் முழுவதும் அகற்றப்பட்டு 4,66,00,000 மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி கடந்த ஒரு ஆண்டாக நடைபெற்று வருகிறது. தற்போது 90% பணிகள் நிறைவடைந்த நிலையில் நகராட்சி நிர்வாகம் பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 42 கடைகளை முறைப்படி ஏலமிடப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி சோளிங்கர் நகராட்சி பொறுப்பு ஆணையர் தலைமையில் இன்று பொது ஏலம் விடப்பட்டது. ஏலம் கேட்பதற்காக 142 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சோளிங்கர் பேருந்து நிலையத்தின் முன்பகுதி கடைகளுக்கு ரூபாய் 5 லட்சமும், பின்பகுதி கடைகளுக்கு ரூபாய் 4 லட்சமும் வைப்பு தொகையாக நிர்ணயம் செய்யப்பட்டு அதற்கான டிடி பெறப்பட்ட பின்னர் ஒப்பந்ததாரர்கள் ஏலத்தில் பங்கேற்றனர். இதில் அதிகபட்சமாக ஒரு கடைக்கான மாத வாடகை 1 லட்சம் வரை ஏலம் போனது. அதனைத் தொடர்ந்து மற்ற கடைகளுக்கு ஏற்ப முறையே ரூபாய் 67,000, ரூபாய் 82,000, 40,000, 32,000, 17,000, 10,000, 7,400 என ஏலமிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நகராட்சி நிர்வாகம் ஏலம் எடுத்தவர்களிடம் உரிய ஆவணங்கள் பெறப்பட்டு ஒரு சில தினங்களில் உரியவர்களிடம் முறைப்படி கடை ஒப்படைக்கப்படும் என நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வாழ்ந்த மலையாள திரைப்படத்தின் தந்தை ஜே.சி. டேனியலுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று திருவனந்தபுரம் சித்தாராஞ்சலி ஸ்டுடியோவில் அமைக்கப்பட்ட ஜே.சி. டேனியல் வெண்கல சிலையை அமைச்சர் திறந்து நிகழ்ச்சியில் ஜே.சி. டேனியலின் மகன் ஹாரிஸ் டேனியல் கேரள அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் திருவள்ளத்தில் மாநில திரைப்பட மேம்பாட்டுக் கழகத்தின் கட்டுப்பாட்டில் 1980ஆம் ஆண்டு சித்தராஞ்சலி ஸ்டுடியோ நிறுவப்பட்டது. இந்த ஸ்டுடியோ மலையாள திரைப்படங்களுக்காக நிறுவப்பட்டாலும் தமிழ் உட்பட பல மொழிகளில் படப்பிடிப்புகளும் பட தயாரிப்பிற்கு பிந்தைய பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சித்தராஞ்சலி ஸ்டுடியோவில் நவீன வளர்ச்சி பணிகள் மேற்கொள்வதற்காக கேரள மாநில நிதி அமைப்பான கிப்பி வளர்ச்சி திட்டத்தின் மூலம் ரூபாய் 150 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதற்கட்டமாக ரூபாய் 67 கோடி மதிப்பீட்டில் நவீன வளர்ச்சி பணிகள் நிறைவடைந்தது. திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கேரள கலாச்சாரத்துறை அமைச்சர் சஜி செரியான் கலந்து கொண்டு ஸ்டுடியோ வாயில் அருகில் அமைக்கப்பட்டுள்ள மலையாள திரையுலகின் தந்தை என்று அழைக்கப்படும் ஜே.சி. டேனியலின் 10 அடி உயர வெண்கல சிலையை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து புதிதாக அமைக்கப்பட்ட குளிரூட்டப்பட்ட படப்பிடிப்பு அரங்கம், புதிய ரக ஒளிக்கருவிகள், கட்டி முடிக்கப்பட்ட அலுவலக கட்டிடங்கள், சாலைகளை கேரள கலாச்சாரத்துறை அமைச்சர் சஜி செரியான் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சி குறித்து ஜே.சி. டேனியலின் மகன் ஹாரிஸ் டேனியல் பேசினார். அப்போது தமிழகத்தில் வாழ்ந்த ஜே.சி. டேனியல் மலையாள திரையுலகின் தந்தை என அறியப்பட்டு கேரள அரசால் பல்வேறு வெகுமதிகளை பெற்றிருந்தாலும் தற்போது தனது தந்தையான ஜே.சி. டேனியலுக்கு வெண்கல சிலை அமைக்கப்பட்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும், அவர் வாழ்ந்த கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் தமிழக அரசின் அனுமதி பெற்று கேரள அரசு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் எனவும் கேரள அரசிற்கு ஹாரிஸ் டேனியல் கோரிக்கை வைத்தார். மக்கள் கோரிக்கை வைத்தும் போரூர் குன்றத்தூர் சாலையில் ஒரு மின்சார சுடுகாடு கூட இல்லை என்றும், ஆனால் பள்ளி, கல்லூரி, கோவில் அமைந்துள்ள பகுதிகளில் 6 டாஸ்மாக் ஒயின் ஷாப்புகளை திமுக அமைச்சர் அமைத்துக் கொடுத்திருப்பதாக தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் ஈசிஆர் சரவணன் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை போரூர் அடுத்த பெரியபணிசேரி பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தெருமுனை பொதுக்கூட்டமும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது.
குன்றத்தூர் கிழக்கு ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற கூட்டத்திற்கு சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் ECR சரவணன் தலைமையேற்று பேசினார். அப்போது போரூர் குன்றத்தூர் சாலையில் மின்சார சுடுகாடு இல்லை என பொதுமக்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் என்றும், ஆனால் அவர்களுக்கு திமுக அமைச்சர் மயான பூமியை அமைத்துக் கொடுக்காமல் 6 டாஸ்மாக் ஒயின் ஷாப் கடைகளை திறந்து வைத்துள்ளார் என்றும் மாவட்ட செயலாளர் சரவணன் விமர்சித்தார். நிகழ்ச்சிக்கு பின்னர் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என பலர் பங்கேற்றனர். தவுளாறு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாழ்சிறை கிராமத்தில் சேதமடைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்றிவிட்டு அசம்பாவிதம் ஏற்படும் முன்பே புதிய நீர்த்தேக்க தொட்டியை அமைக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தவுளாறு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாஞ்சிரை கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மூலம் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தண்ணீர் வசதி பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை தாங்கும் தூண்கள் சேதமடைந்து கம்பிகள் வெளியே தெரியும் அளவில் அபாயகரமாக உள்ளது எனவும், மேல்நிலை தொட்டியின் அருகிலேயே உள்ள அங்கன்வாடி மையத்தில் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வரும் நிலையில் மக்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பே புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கட்சி தொண்டர்களுடன் ஹோலி பண்டிகையை கொண்டாடினார் ராகுல் காந்தி. சிவகங்கை மாவட்டத்தில் ரூபாய் 5300 கோடி முதலீட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் MRF நிறுவனம் கையெழுத்திட்டது. திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயிலுக்கு தமிழில் பெயர் சூட்டிட வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகளும் 1 மாநிலங்களவை இடமும் வழங்கப்படுவதாக தகவல். தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.